மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஒரு இஸ்லாமியரை பட்ட பகல்ல வெட்டு கத்தியோட வெட்டி வீசி இருக்கிறாங்க இரண்டு சிறுத்தைகள். ஏன் நான் சிறுத்தைகள் சொல்றேன் அப்படின்னா அது உன்னார உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு இளைஞர்கள் திருமாவளவன் அவர்களுடைய சொந்த ஜாதிக்காரங்க. அதனால தான் சிறுத்தைகள் சொல்றேன். மேலும் அந்த இரண்டு இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய உறுப்பினர்கள். எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் மாட்டியிருக்கிறாரு பார்த்தீங்களா திருமாவளவன் அவர்கள். பொதுவாக ஆணவ படுகொலை நடந்துவிட்டது, இதற்கு ஒரு முடிவே இல்லையா, தலித்துகள் பிதுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டு கட்டுக்கதையாக கட்டிட்டு இருந்தானுங்க. ராமன் உருவாக்கி இந்த மனுஸ்மிருதி ஆரியர்களாக உருவெடுத்து அந்த ஆரியர்கள் பிராமணர்களாக உருவெடுத்து அவர்கள் ஆணவ படுகொலை செய்கிறாங்க அப்படின்ட்டு கதையாக அடிப்பான். நீ ராமன்னா நாங்கள் ராவண பரம்பரடா அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் எங்க சார் போச்சு? நீங்க ராவண பரம்பரைன்னு சொல்லக்கூடிய உங்க சொந்த ஜாதிகாரனே இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கிறான். இதற்கு எதிராக நீங்க கருத்து சொல்ல போறீங்களா? ஏதாவது போராட்டம் பண்ண போறீங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. இதுல ஒரு நான் மீம் பார்த்தேன், அந்த மீமை ஷேர் பண்ற பாருங்க. திருமாவளவன் அவர்கள் இந்த ஆணவ படுகொலை அப்படின்னு காதுல கேட்ட உடனே கண்டிக்க போறாராம். கண்டிக்க போற இடத்துல அப்படி திரும்பி ஒடியாரு. ஏன் சார் அப்படி திரும்பி ஒடியாரீங்கன்னு கேட்குறீங்க. சம்பவத்தை செஞ்சது நம்ம ஜாதிகாரன், சம்பவத்தால பலியானது நம்ம தொப்புள் விடி. இப்போ நம்ம பாதிக்கப்பட்டவனுக்கு சப்போர்ட்டா நின்னோம்னு வைங்க, நம்ம சொந்த ஜாதிகாரன் நம்ம கலட்டி விட்டுருவான். அப்போ நம்ம ரிசர்வ்டு தொகுதியில் நின்னாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது. சரி, கொலை செஞ்சவனுக்கு ஆதரவாக நின்னோம்னா நம்ம தொப்புள் கொடி கலட்டி விட்டுருவான். இப்போ ஜம்மு காஷ்மீரில் அந்த 370ங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு, அயோத்தியா பப்ரி மஸ்ஜித் நியூஸ் வந்துச்சு. இந்த இரண்டு நியூஸுக்குமே பொங்கி எழுந்தார் திருமாவளவன் அவர்கள். இங்கிருந்து உண்ணாவிரதம் இருப்பேன், போராட்டம் பண்ணுவேன், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள்ல இருந்து ஒரு தொட்டு கண்ணீர் வந்தா கூட என்னால் தாங்க முடியாது அப்படின்ட்டு கட்டுக்கதையா பேசிட்டு இருந்தார். இப்போ என்னங்க சார் ஆச்சு? உங்க சொந்த ஜாதியாரன், உங்க தொப்புள்குடின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியரை வெட்டி வீசி இருக்கிறாங்க ஜாதி ஆணவ படுகொலை காரணமாக. இதை எதிர்த்து நீங்க எப்ப சார் குரல் கொடுக்க போறீங்க? குரல் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அப்போ நீங்க தலித்துக்கு ஆதரவாக நிற்கிறேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் துணையாக நிற்கிறேன் அப்படிங்கிறதுல பொய் தானது. உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள் ஒரு குற்றத்தை செய்தா நீங்க மறைமுகமாக கடந்து போவேன் அப்படின்னா இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி தமிழர், நீங்க எப்படிப்பட்ட ஒரு ரிவல்யூஷனர்? இதுவே அம்பேத்கரா இருந்தா இப்படி செஞ்சிருப்பாரா? அம்பேத்கரா இருந்தா இப்படி நின்றுப்பாரா? நீங்கள் அம்பேத்கருடைய பெயரையும் அம்பேத்கருடைய புகைப்படத்தையும் பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது உங்களுக்கெல்லாம். நீங்கள் பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்க முடியாது, அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லிக்க முடியாது, நீங்கள் ஒரு புரட்சியாளரையும் உங்களால் சொல்லிக்க முடியாது. பேரை பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பெயரே பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி ஒரு பெயர் விடுதலை. ஏன்டா விடுதலை வாங்கின நாட்டில் உனக்கு என்னத்தையா விடுதலை அப்படின்னு எவனாவது கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரி பெயர்லாம் சைனா போன்ற நாட்களில் நீங்கள் ஒரு அமைப்பு வச்சு நடத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிங்கம். இல்லை ஸ்ரீலங்காவில் வச்சு விடுதலை புலிகள் மாதிரி நடத்திருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு சிங்கம். ஜனநாயக நாட்டில் பிரதமரையே கேலி பண்ணலாம், பிரதமர் வணங்கக்கூடிய கடவுளையும் நீங்கள் கேலி பண்ணலாம், பிரதமருடைய குடும்பத்தையும் கேலி பண்ணலாம். அந்த அளவுக்கு விடுதலை கொடுக்கப்பட்ட இந்த நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு பெயர் நடத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்குலாம் சுத்தமாக வெக்கமா இல்லையா? வாப்பா பிரியாணி கடை அப்படிங்கிற ஒரு பிரியாணி கடையில் பிரியாணி மாஸ்டரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் பிரியாணி போட்டுட்டு இருக்காரு. பட்ட பகல்ல பட்டா கத்தியோட போலீஸ் இருக்கிறாங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஓனர் இருக்காங்க, சிசிடிவி கேமரா இருக்கு, முகமூடி கூட போடல. உங்ககிட்ட ஒன்று பேசணும்ப்பா அப்படின்னு கூட்டிட்டு வெட்டி வீசி இருக்கிறாங்க கொடூரமான முறையில். ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த இளைஞரை காதலித்திருக்கிறார். இவர் வேற்று ஜாதி அப்படிங்கிற ஒரு காரணம், வேற்று மதம் அப்படிங்கிறது இன்னொரு காரணம். நம்ம பட்டியல் சமுதாயமாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஜாதி வேறு இருக்குடா அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சிருக்கிறார் திருமாவளவன் அவர்களுடைய சொந்த ஜாதி இளைஞர்கள். ஆனால் ஒன்றுங்க, இந்த விசிக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உடன்பிறப்புகள்னு சொல்ல முடியாது சிறுத்தைகள், இதுங்கெல்லாம் பேசுறது இந்த எதுகை மோனையோட பேசக்கூடிய கலைஞரே தோற்றுருவார். அந்த அளவுக்கு பேசுவானுங்க. ஜாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படிங்கிறது. நீ என்னையா சொல்ல வர அப்படின்னா இந்த ஜாதி கட்டமைப்பு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த ஜாதி மக்கள் சுவாசிக்கிற காத்துல விஷம் பரவட்டும், அப்பவாது ஜாதி ஒழியட்டுமே அப்படிங்குவான் மேடையில். ஆனால் ரியல் என்ன? அந்த சொந்த ஜாதிகாரங்க, திருமாவளவன் அவர்களுடைய சொந்த ஜாதிகாரங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு நிற்கிறானுங்க. அப்போது நீங்கள் மேடையில் பேசுறது ஊருக்கு உபதேசம், ஆனால் சொந்த வீட்டுக்கு வேற மாதிரி. இதுதானே உங்களுடைய கணக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் பிதுக்கப்பட்டோம், நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் அப்படிங்கிறீங்களே. ஒடுக்கப்பட்டிருந்தா இப்படி ஒரு சம்பவத்தை உங்களால் செய்ய முடியுமா? ஒடுக்கப்பட்டிருந்தா ஒரு கொலையாவது இப்படி செஞ்சிருக்க முடியுமா?